இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வழி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த நல்வழி தொகுப்பில் 491வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இன்று நமது தளத்தில் புதிய பயணம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் நம்மிடையே பிறந்த நாள் சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார் அன்பு தம்பி ஈரோடு துளிர்கள் கார்த்திக் அவர்கள். நிறைய அன்புள்ளங்களோடு அன்பு பாராட்டும் செயலை தமது வாழ்வியலாக்கி பயணிக்கக்கூடிய அன்பு நிறைந்தவர் அன்பு சகோதரர் அவர்கள். எப்பொழுதுமே தமது வாழ்வியல் வழித்தடங்களில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் கொண்டாடும் குணம் படைத்தவர். இன்று தம்முடைய பிறந்த நாளன்று தமது வாழ்வியலில் புத்தம் புது பயணத்தை அடியெடுத்து வைக்கக்கூடிய அன்பு தம்பி அவர்களின் வாழ்வியல் இன்னும் திறந்திட சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை நல்வழி கொண்டு புதிய பயணம் அமைத்து வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை செழுமைப்படுத்துவோம். நன்றி. தம்பி இனிய வணக்கம். நன்றி. இனிய வணக்கம். நன்றி நன்றி அண்ணா. நன்றி. உங்களுடைய முதல் வாழ்த்துக்களில் இருந்து இன்றைய நாளை துவங்குகிறேன். இந்த ஒரு சரித்திரம் படைப்போம் என்ற இந்த குடும்பத்தில் இணைந்து பயணிப்பதில் எப்பொழுதுமே எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்றும் இருக்கிறது. அதே போல 491வது நிகழ்வில் இன்னும் சரித்திரம் படைப்பும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறதை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எளிதான காரியம் அல்ல. இவை தினந்தோறும் செய்வதற்கு எத்தனை வேலை பளுக்கள், எத்தனை பேரின் உழைப்புகள், எத்தனை நாட்கள் அதற்காக உங்கள் உழைப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதை அனைவரும் அறிவர். அதே போல இத்தலத்தில் இருந்திருக்கும் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் கற்பவள்ளியக்கா, ரேவதி மற்றும் விஜயாம்மா மற்றும் நம்மளுடைய அருளண்ணா, அதே போல செல்லமுத்தண்ணா, இவர்கள் அனைவரும் தொடர்ந்து உங்களுக்கு ஊக்கம் கொடுத்து தொடர்ந்து இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த செயல்களால் யாரோ ஒரு வாழ்வில் சில தகவல்களை பெறுகிறார்கள். சில பேர்
தகவல்களை பெற்று செயல்படுத்துகிறார்கள். சில பேர் மாற்றங்களை உருவாக்கப்படுகிறது. சில பேருக்கு இது ஆறுதலாக இருக்கிறது. சில பேருக்கு இது உந்துகோலாக இருக்கிறது. இப்படி என்று பலவாறுபட்டாக நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் இந்த சரித்திரம் படைப்போம் மென்மேலும் தொடர்ந்து மக்களுக்கு பயனளிக்குமாறு இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அது என்றும் இருந்திருக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி வாழ்த்தி இன்றைய வாய்ப்பு தந்தமைக்கு சரித்திரம் படைப்போம் நிகழ்வில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் துவங்கும் பொழுது ஒரு அஃபர்மேஷன் அண்ட் கிராட்டிடியூட், இந்த 2 தான் நம்மளால ஒரு நாள்ல துவக்கத்தை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ முதல் நன்றியை இந்த சரித்திரம் படைப்பும் நிகழ்விற்கும், இதை நடத்தி கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ அண்ணாவிற்கும், கற்பொழி அக்காவிற்கும், விஜயா அம்மாவுக்கும், அதே போல இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தையும் நன்றிகளையும் சொல்லி துவங்குகிறேன். அருமையான ஒரு வாழ்நாள் நம்மளுக்கு கிடைத்திருக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கை இது. ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு பொன்னான நேரங்களை எப்பொழுதாவது நீங்கள் தொட்டிருப்பீர்கள். அதே போல பொன்னான நேரம் என்பதை எப்போது உணர்கிறீர்கள் என்றால், அந்த ஒவ்வொருவரும் மீண்டும் பிறக்கும் பொழுதுதான். ஒரு மனிதன் எப்பொழுது மீண்டும் பிறக்கிறான் என்றால், நிச்சயமாக அவனுடைய கடினமான கால சூழ்நிலைகளிலிருந்து தன்னை புதுப்பித்துக் கொள்கிறான். அதே போல சிறு வயது முதல் இன்று வரை அந்த பிறந்த தினமான ஒரு நாளில் என்னுடைய ஒரு வழக்கம் என்னன்னா, பிரிட்டோனா பார்த்திருக்கேன். நிறைய பேர்த்துக்கு அன்றைக்கு பர்த்டேன்னா அவருடைய இதுல போட்டோ எடுத்து போட்டு ஒரு வாழ்த்து சொல்லி ஃபேஸ்புக்ல போட்டிருப்பாரு. நான் தினந்தோறும் ஒரு 5-6 வருட காலமாக என்னுடைய முகப்புத்தக நண்பர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். காலையில் எழுந்தவுடன் அவங்களுக்கு ஓபன் பண்ணி அந்த ஒரு கண்டினியூவா ஒரு டயலாக் வச்சிருப்பேன். அந்த நம்மளுடைய அருள் தந்தையுடைய ஆசீர்வாதம் அது அப்படியே காப்பி பேஸ்ட் தான் ரெகுலரா அவங்களுக்கு பண்ணிட்டு இருப்பேன். அது ஏன் அப்படின்னா, அந்த ஒரு நாள் அவர்களுடைய வாழ்வில் ஏதேதோ கனவுகளையும் ஏதேதோ ஒரு புதிய முயற்சிகளையும் செய்ய துவங்குவதற்காக உத்வேகமா காத்திருப்பார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாழ்நாளில் சவால்கள் காத்திருக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி புதிய பயணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க. அந்த ஒரு நாள் நம்ம கொடுக்கிற ஒரு சின்ன ஒரு 4 வரி வாழ்த்துக்கள் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அப்படி ஒரு உத்வேகம் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புதிய பயணத்தை மேற்கொள்ள ரெடியா இருக்கும். இந்த புதிய பயணம்ங்கிறது பாத்தீங்கன்னா, இது ஒரு சொற்பொழிவோ எதுவும் கிடையாது. நம்ம உங்களோட ஒரு உரையாடல் தான். உங்களோட பேசும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஆமால்ல அப்படிங்கிற ஒரு கணிப்புல ஓடும். ஆமால்ல இது கரெக்டா இருக்கும்ல, ஆமால்ல இது நம்ம வாழ்க்கையில வந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி நம் அனைவரும் என்ன ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு துகள்கள் தான். நம்ம என்ன உணர்றோமோ அதே தான் நம்ம பக்கத்துல இருக்கிற உணர்றான். நம்ம பசி உணர்றோமா, பக்கத்துல இருக்கிற உணர்றான். நம்ம ஒரு கண் மூடி இருக்கும்போது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய சோகத்தை நம்ம உணர்றோமா, அதே பக்கத்துல இருக்கிற உணர்றான். மிகப்பெரிய சந்தோஷம் உணர்றோமா, அவனும் உணர்றான். மிகப்பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி காத்திருக்கும் தருணங்கள் பொறுமையை இழந்து காத்திருப்பான். வேறு வழி இல்லை, பொறுமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி உணர்றோமா, அதையும் அவன் உணர்வான். இப்பேற்பட்ட உணர்வுகளை தாங்கி நிற்கும் இந்த ஒரு வாழ்க்கை பயணத்துல நம்ம பெரும்பான்மையான நேரங்களை நம்ம புதுப்பிக்க காத்திருப்போம். என்னைக்கெல்லாம் நம்ம டவுனாக போறோமோ, இல்ல நம்ம எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால், மீண்டும் மனிதன் தன்னுடைய வழிபாதையும் தன்னுடைய நேரத்தையும் புதுப்பித்துக் கொள்வான். நிச்சயமாக அனைவருக்கும் ஒரே போல வாழ்க்கை அமைவது கிடையாது. எல்லாருக்கும் புதிய புதிய வாழ்க்கைகள், புதிய புதிய வாய்ப்புகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சந்தர்ப்பங்கள்ல நம் வாழ்க்கையை எப்படி புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற முறையில ஒவ்வொரு நாளும் மனிதன் காலையில் எழுந்து இரவு உறங்கும் வரை ஏதோ ஒரு நிகழ்வு தன்னை நடத்தி கொண்டே இருக்கிறது. உறங்கிய பின் நாம் எங்கு செல்கிறோம் என்று எவருக்கும் தெரிவதில்லை. ஆனா நம்மளுடைய உடல் அப்படியே இந்த அவதார் படத்துல வர மாதிரி அழகா நம்ம படுத்துறோம். பட் நம்ம எந்த உலகத்துக்கு போறோம் தெரியல. நம்ம அந்த உணர்வு நிலையில இல்லாட்டி கூட நம்மளுடைய உடல் உறுப்புகள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்குது. மிகப்பெரிய பிரபஞ்சத்தினுடைய அற்புதமா இருக்குது. அதே போல நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும், அதான் சொல்றோம்ல, வெளியிருந்து நம்ம ஆர்டிபிஷியலா ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணா கூட உள்ள இருந்து ஒவ்வொரு பொருளும் பாத்தீங்கன்னா இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உயிரினம், இல்ல அற்புதமான ஒரு படைப்பு என்றால் அது மனித பிறவிதான். அப்படிப்பட்ட உடற்கூறுகள்ல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். அந்த உடற்கூறுகள் ஒவ்வொரு நாளும் பிறந்துதான் மீண்டும் அது இறக்கவில்லை, சமாதி நிலை அடைகிறோம். மீண்டும் காலை எந்திரிக்கிறோம், மீண்டும் சமாதி நிலை அடைகிறோம். அதுவரை நம்ம செய்யக்கூடிய காரியம் நம்ம எண்ணத்தின் வழியா நடந்துகிட்டு தான் இருக்கு.
நம்ம உறங்கிய பின் எங்க போறோம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். நிறைய பேர் இதை பத்தின கருத்துக்கள் எல்லாம் கூட்டியிருக்காங்க. யாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஓஷோ அவருக்கு அவருடைய ஒரு புக்கே இருக்குங்க. நிறைய இங்கிலீஷ் பீப்புள்ஸ் வந்து இது சம்பந்தமான இந்த காஃப்மேரோட ஒரு ஒரு புத்தகத்துல ஒரு ஒரு பேரா மட்டும் கொடுத்திருப்பான். உறக்கத்துக்கு பின் நம்ம எங்கு செல்கிறோம். எல்லாமே ஒரு பிரபஞ்சத்தை நம்ம கேட்கிற எல்லாத்துக்குமே விடைங்கிறது நம்ம கிட்ட இல்ல, அது ஆண்டவனிடம் மட்டும்தான் இருக்குங்கிறத பரிபூர்ணமா நம்புறோம். இந்த புதிய பயணம்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில, அது என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம் செய்யக்கூடிய செயலில் இருந்தா நம்ம பயணம் துவங்கப்படுகிறது. 39 வருட காலமாக நான் செய்து கொண்டிருக்கும் வேலை என்னன்னு பார்த்தா, நான் கான்சியஸா நான் வந்து எனக்கு விவரம் தெரியறதுக்கே ஆல்மோஸ்ட் 8, 9 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் வாழ்க்கைங்கிற ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்குள்ள வரும்போது, இந்த சோசியல் லைஃப்குள்ள வரும்பொழுது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 14, 15 வயது ஆயிருது. அதையும் தாண்டி அதுல என்னங்கிற விஷயம் கத்துக்கிறதுக்கே ஒரு 20 வருடம் ஆகிறது. 5 வருடம் டோட்டலா 20 வருஷத்துல தான் வந்து ஒருத்தர் நிக்கும் போது சோசியல்ல என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இப்ப எப்படி பொழைக்கலாம் என்னங்கிறது அந்த முதல் நிலை வர்றதுக்கே நம்ம 20 வருடம் படிப்பெல்லாம் முடிஞ்சு வருது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 20ல இருந்து 30 வருடம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பணம் சம்பாதிக்கிறதும், அதை தாண்டி நம்ம ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கும் நேரம் கடந்துருது. அடுத்த ஒரு 10 வருடம் இப்ப நடந்துட்டு இருந்த அந்த 9 வருடத்துல 2 குழந்தைகளை அடைந்து குடும்பத்தை நடக்கிறதுக்கு என்னெல்லாம் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருந்தோம், அந்த வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தமைக்கு நம்ம லைக் ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு வீடு வாங்கினா இஎம்ஐ, இல்ல ஒரு திங்ஸ் வாங்கினா அதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த எல்லா வேலைகளும் அந்த ஒரு 40 வருடத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்குது. மனிதன் எப்போது வாழ்கிறான், மனிதன் எப்பொழுது வாழ்கிறான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. நம்ம யாருக்காக வாழ்றோம், எதற்காக வாழ்றோம், மனிதன் எப்போது வாழ்கிறான்னா அந்த கேள்விக்கு என்ன பதில்? மனிதன் எப்பொழுது வாழ்கிறான் என்றால் அந்த இக்கிகையில் இங்க அருண் எடுப்பார், அருணன் எஸ்ஓ எடுப்பாங்க. இக்கிகை மனிதனுடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனா என்னன்னா நம்ம வாழ்றோம் நினைக்காமே வாழ்ந்துடுறோமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து எனக்குள் ஏற்படுத்திருக்கிறது. இது யாரிடமும் நான் கேள்வியும் கேட்கவில்லை, யாருக்கும் இந்த விஷயத்த வந்து சொல்லல இதுதான் இருக்கும் அப்படின்னு. எனக்குள் ஏற்படும் நிறைய கேள்விகளை உங்களிடம் பகிர்கிறேன். நிச்சயமா ஒவ்வொருவரிடமும் பல நூறு கேள்விகளும் பல நூறு விஷயங்களும் இருந்துட்டு இருக்கும். ஒரு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு மிகப்பெரிய தாழ முடியாத ஒரு துயரம் வந்துருச்சுன்னா நம்ம கேட்கிற கேள்வி ஒண்ணு இருக்கும். ஏன் எனக்கு மட்டும், ஏன் நான் என்ன பாவம் பண்ண ஆண்டவனே, ஏன் எனக்கு மட்டும், என் வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களே, இந்த மாதிரியான பொது கேள்விகள் நம்ம என்னைக்குமே வச்சிருப்போம். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த கேள்விக்கு பதில் நம்மிடமே இருக்கிறது அப்படிங்கறத நான் நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன், உணர்ந்திருக்கேன். ஏன் எனக்கு மட்டும், என் தாங்கக்கூடிய வலிமையை கடவுள் எனக்கு தந்திருக்கான், அதனால்தான் எனக்கு மட்டும். தாங்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கும் திறனை எனக்கு தந்திருக்கிறான், அதனால்தான் எனக்கு மட்டும். அதையும் தாண்டி இந்த விஷயத்தை உணர்ந்து அதை தெளிவு பெற்று அதற்காக நான் நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதற்கான ஒரு ஆளாக என்னை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான், அதனால் தான் எனக்கு மட்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நம்ம உணர்வோம். ஒரு காரண காரியம் இல்லாம ஒரு விஷயம் நடக்கிறது இல்லையோ அப்படின்ட்டு நம்ம காரணம் இல்லாம ஒரு விஷயம் நடக்கிறது இல்லையோ நம்ம நிறைய டைம் யோசிப்போம். ஆமாம், காரண காரியங்கள் இல்லாம நம்ம எந்த விஷயம் நடக்கிறது இல்லை. எப்போ உணர்வோம்னா அது நடந்து முடிஞ்சு அதனுடைய பிரதிபலன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம 4 டைம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போதும் ஓ இதுக்காக தான் இது நடந்ததோ அப்படின்னு உணரக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் அப்பதான் வரும். அப்பதான் யோசிப்போம், ஆஹா நம்ம கிடைச்சதே புதிய வாய்ப்புகள் தானே, நம்மளுக்கு கிடைச்சதே புதிய பயணங்கள் தானே, அந்த பயணத்தை நம்ம ஏன் மிஸ் பண்ணோம்ட்டு நிறைய டைம் உணர்ந்திருக்கேன். இது போல என் துவக்க காலத்திலிருந்து என் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தப்பட்ட பல நேரங்களில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமே, நாம் தினம்தோறும் எழுந்து உறங்கும் முன் புதிய வாய்ப்புகளும் புதிய பயணங்களில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கான மைல்ஸ்டோன் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் சேதங்கள் நடந்தது. காலையில இது பேசக்கூடாதுதான், இருந்தாலும் மிகப்பெரிய வயநாட்டில் நடந்த ஒரு துன்பம் மிகுந்த நிகழ்வு. ஆனால் இது ஒன்று மட்டும்தான் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? உலகம் தோறும் இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டுதான் இருக்கிறான். இது கான்சியஸா எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் இது மிகப்பெரிய ரகசியமா இருக்கும். நான் ஐயால இந்த இவரு நம்ம லைன்ஸ் என்ஜினியர் சார்
அழகின் சார், அவங்க இதுல சித்தர்கள் கூட்டத்துல நிறைய டைம் அப்பப்ப பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஒரு சித்த ரகசியங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஞானம் எல்லாம் நம்மகிட்ட இருக்குதா, இல்ல அவ்வளவு பெரிய அறிவு இருக்கா? ஆனா என்னன்னா, துன்பத்திற்கு வழி என்னன்னு தேடிட்டு இருக்கோம் எல்லாரும். பல நேரங்களில் எனக்கும் நான் தேடி இருக்கேன், இந்த துன்பத்திலிருந்து விடுபட என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனா அந்த துன்பமே மிகப்பெரிய வழிதான் நம்மளுக்கு. அந்த வழியை விட இந்த வழிதான் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. ஒரு துன்பம் வருகிறது, எனக்கு வந்த ஒரு மிகப்பெரிய துயரம் என்ன, அதுக்கான வேற வழியை நான் மாற்று பயணத்தை வந்து உருவாக்கி இருக்குது. இதே போலதான் ஒரு 4 வருட காலங்களுக்கு முன்னாக ஒரு விஷயத்துக்காக எங்கிட்டு இருந்தா 5 வரும்போது, ஆகஸ்ட் 5 வரும்பொழுது அதற்கான ஒரு வழி பிறந்துச்சு. நாம் தினந்தோறும் நம்ம எப்படி மேம்படுத்திக் கொள்கிறோம், தினந்தோறும் நம்மளுக்கான வாய்ப்புகளை எங்கு செதுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அந்த பயணம் வந்து சுவாரஸ்யமா இருக்க ஆரம்பிக்குது. ஒரு வகையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கானதா, நம்மோடு அது செயல்பட்டு இருக்குதா, நமக்கு என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய வழிகளும் வேற மாதிரிதான் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு விஷயங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து அன்மியூட் பண்ணி கூட நீங்க பதில் சொல்லலாம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் துவளும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு பிராக்டிஸ் உங்ககிட்ட இருக்கா? எப்பெல்லாம் நீங்க துவண்டு கிடக்குறீங்க, எப்பெல்லாம் நெகட்டிவா ஒரு வருது லைஃப்ல, வந்து மிகப்பெரிய சோகங்களை நீங்கள் தாங்கி இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுல இருந்து மீண்டு வந்து வருவதற்காக ஏதோ ஒரு டெக்னிக் வச்சிருப்பீங்க. ஈச் பீப்புள் ஹேவ் எப்படி சொல்றது, புதிய புதிய வழிமுறைகள், புதிய டெக்னிக் இருக்கும். அது ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணி யாராவது சொல்லலாம். நான் வந்து அந்த இதுல இருந்து இந்த ஒரு விஷயத்தை உபயோகப்படுத்தி மீண்டு வருவேன். சசிகலா கை தூக்கி இருக்காங்க. என்ன டெக்னிக்னு சொல்ல முடியுமா? கேக்குதுங்களா பிரிட்டோனா? கற்பூலிக்கா? தெளிவா கேக்குது. அப்ப நீங்க தான் பேசியிருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான, அதை மீள முடியாத ஒரு சோகத்திலிருந்து வர நீங்க என்ன டெக்னிக் உபயோகப்படுத்தி இருக்கீங்க? சசிகலா பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசணும்னு நான் பேசுறேன். சசிகா, சசிகா கேக்குதுங்களா? ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ போல. கற்பக்கா நீங்களே சொல்லிடுங்க. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்புறம் யார்கிட்டயாவது நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியே வருவோம். அற்புதம்க்கா. வேற யாராவது சொல்ல முடியுமா? கார்த்திக், விஜய் அம்மா. சசிகா சொல்லுங்க. எனக்கு திருமுறை கிளாஸ் போடுறதுனால நிறைய அந்த நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறு சொல்லியிருப்பாங்க. அதனால எனக்கு எப்போதுமே இந்த திருமுறை படிக்கிற பழக்கம் உண்டு. கொஞ்சம் எனர்ஜி லோவா ஃபீல் ஆனா அந்த திருமுறை வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்றும் இறை வார்த்தைன்னு ஓதுவார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால எப்போதும் எனக்கு திருமுறை படிக்கிறதும் கந்தசஷ்டி கவசம் வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறதும் என்னோட பழக்கமா இருக்கும். அது எனர்ஜி வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம வேதாத்திரியம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மெடிடேஷன் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஆகுது. நிறைய கழிவுகள், நமக்கு தேவையில்லாத இதெல்லாம் வெளில போறதுக்கு நிறைய உதவுறது மெடிடேஷன். நன்றிங்க கார்த்திக். நன்றிக்கா, நன்றி நன்றி. அருளண்ணா வந்திருக்காங்க. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சுக்கிறது, ஏதோ ஒண்ணு கத்துக்க சொல்றதுக்காகத்தான், நம்ம அந்த லேர்ன் பண்றதுக்கு தான் ஏதோ ஒண்ணு இயற்கை நமக்கு இந்த கஷ்டத்தை கூட்டிருக்கு. இதுல இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. நல்ல இன்னொரு அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈஸியா எடுத்துக்க வேண்டியதான். நன்றி அண்ணா, நன்றி. நான் இதுல ஒண்ணுதான் சொல்லிக்க விரும்புறேன். இது வந்து நான் எதையும் வந்து எம்பசைஸ் பண்ணல, எதையும் வந்து ஒரு இது விஷயம் ரிசல்ட் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொருத்தருக்கு தேவையான விஷயங்களை தானே எடுத்துக்கொண்டு வார்கள். இது வந்து எந்த ஒரு இது கிடையாது. உங்களுக்கு இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டு அவங்க செயல்படுத்திட்டு அதுல இருந்து அவளை மீற பாக்குறாங்க. நானும் ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நினைக்கலான்னு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு
எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எப்போ ஜைலா அட்டன் பண்ணேன். ஜைலாங்கிறது ஜோன் யூத் லீடர்ஷிப் ட்ரைனிங் அகாடமி. இதுல வந்து ஜேசிஐல ஒரு ப்ராக்டிஸ் போகும்போது எனக்கு வந்து என்னுடைய காலேஜ் சீனியர் அண்ணா தான், அதுல பாத்தீங்கன்னா சூப்பர் சீனியர் அண்ணா தான் பைலட்டா இருந்தாரு. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா என்ரிச் தி லீடர்ஷிப், அதுக்காக ஒரு இது போகும்போது அங்கதான் எனக்கு இந்த ஒரு டெக்னிக் கத்து கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இன்ன வரை சொல்றேன், நான் எப்போ உட்கார்ந்தாலும் நான் அடுத்த 10 நிமிஷத்துல நான் வாழ்க்கை வந்து வேற கோணத்துல ஜெயிச்சிருவேன். அது வேற கோணத்துல நெகட்டிவ்ல இருந்து உடனே மீண்டு வருவேன். அப்படி ஒரு அருமையான டெக்னிக் வந்து கொடுத்தாரு. காலையில எந்திரிச்சு என்னுடைய உடல், மனம் சோர்வு இரண்டுமே சோர்வா இருக்கும் பொழுது இந்த யுக்தியை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு. இதை நீங்களும் கூட சம்டைம்ஸ் செஞ்சு பார்க்கலாம். இது போல நிறைய விஷயங்களை நீங்களும் கத்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடையும் பகிர்ந்துக்கிறேன். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, கோல்டன் பூல், அத பாசிட்டிவ் பூல்பாங்க. அதாவது மிகப்பெரிய குளம், அதாவது பாசிட்டிவ் குளம். இந்த குளங்களை வந்து எல்லாரும் அந்த விஷயத்தை சொல்லும்போது எல்லாரும் ஒரு கண்களை மூடி உங்களுடைய அந்த தாட்ஸ் கொடுங்க, விசுவலைசேஷன் பண்ணுங்க. நம்மளுடைய சிந்தனைகளை வந்து ஒரு ஒருமுகப்படுத்தி விசுவலைசேஷன் பண்ணலாம். இருக்கும் இடத்திலேயே உட்கார்ந்துட்டு கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடி ஆழ்ந்து நம்ம உட்கார்ந்த பொசிஷன், சிட்டிங் பொசிஷன் வந்து நம்மளுக்கு பிடித்த மாதிரி இருக்கலாம். அது எப்படி சப்ளாங்கால் கட்டிக்கலாம், இல்ல பத்மாசனா இது பண்ணிக்கலாம். அது மாதிரி எந்த இதுலயோ நம்ம இருந்துக்கலாம். இருந்துட்டு கண் அப்படியே நம்மளுடைய கண்களை மூடி அந்த உலகத்துக்குள்ள நம்ம பிரயாணம் பண்றோம். மெதுவா அப்படியே மெதுவா பிரயாணம் பண்றோம். மிகப்பெரிய ஒரு ஏரி நம் கண்களுக்கு தெரிகிறது. அந்த உலகம் எப்படி இருக்குன்னா, உள்ள போகும்போதே எல்லாமே கோல்டன் ரேஸ்பாங்க. அப்படி ஒரு பொருள், அதாவது தங்கத்தினுடைய தகதகப்புகள் சுத்தி எல்லாம் இருக்குது. ஒரு அருமையான மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நீர் நிறைந்த ஏரி. அந்த நீர்னா அந்த நீரும் தங்க கலர்ல இருக்குங்க. அது திரவ நிலையில கொஞ்சம் கெட்டியான திரவ நிலை, ரொம்ப இல்ல, ஒரு லெவலுக்கு கெட்டியான திரவ நிலை. அது எடுத்தா நம்ம தண்ணி மாதிரி அப்படியே அலசலா இருக்கு. நாம் மிக தெரிஞ்ச ஒரு இதுல மிகமா நம்ம உடல் பார்க்கும் பொழுது நம்ம உடல் முழுதும் அந்த நெகட்டிவ்ல பிளாக் கலர்ல இருக்கு. அதை நோக்கி அந்த பிளாக் கலர் இருக்கிற அந்த உடல் வந்து அப்படியே நம்ம மெதுவா அந்த பாசிட்டிவ் பூல்குள்ள கால் எடுத்து ஒன் பை ஒன்னா வைக்கிறோம். ஒவ்வொரு அடிகளும் நம்மளுக்கு நினைவு கூறுவது என்னன்னா, நம் புதிய ஒரு மாற்றத்துக்கு உட்படுகிறோம். நம்மளுடைய ஒவ்வொரு செல்களும் தான் நாம். இந்த மொத்த உருவத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்ட நம்ம செல்லில் ஒவ்வொரு செல்லிலையும் ஏதோ ஒரு டிஎன்ஏல இருந்து நம்ம நெகட்டிவ் நம்ம தொத்தி வந்துகிட்டே இருக்கு. இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட வார்த்தையில வந்துட்டு இருக்கு, இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்க எண்ணத்தின் இதுல இருந்து கதிர்கள் நம்ம மேல பட்டு வந்துட்டு இருக்குது. அதையும் தாண்டி நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களோட எண்ணங்களை எல்லாம் பிரயோகிக்கிறாங்க. இப்படி பிரயோகிச்சு நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுலையும் எந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்கு நம்ம வந்து உணர முடியும். ஏன்னா அந்த நெகட்டிவ் தான் நம்மளுடைய எல்லா விஷயத்துக்குமே டிராப்பா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த உடல் வந்து மெல்ல மெல்லமா அந்த அந்த கடற்கரையில் இருக்கிற மணல் கூட தங்க மணலா தான் இருக்குங்க. நீங்க காலை எடுத்து மெல்ல மெல்லமா வச்சு அந்த ஒவ்வொரு அடியா பார்த்து நகர்றீங்க. அந்த உதிக்கின்ற சூரியன் கூட அந்த கோல்டன் கலர்ல தான் உதிச்சு நிக்குதுங்க. அவ்வளோ ஒரு அருமையான பகுதி. எதை பார்த்தாலும் அது ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது. அதாவது அதை சுற்றி இருக்கிற அனைத்து பொருளிலும் நேர்மறையான கதிர்களும், நேர்மறையான எண்ணங்களும், நேர்மறையான அனைத்து துகள்களும் அதுல இருக்குது. அப்படி நம்ம பொறுமையா ஒன் பை ஒன்னா வச்சு போயிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும், அந்த சோகங்களையும் நம்ம மனசுக்குள்ள எடை போட்டுட்டே இருந்திருக்கும். அதனால பாதிக்கப்பட்ட உடல் முழுதும் ஒரு கருப்பு நிறத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க ஒவ்வொரு அடி எடுத்து எடுத்து வைக்கும்போது கால்கள் நினைக்கிறது. முதல்ல அந்த பாசிட்டிவ் புல்ல கால்கள் நினைக்கிறது. கால்ல வந்து அவ்வளோ அருமையா அந்த இருந்து பிளாக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள என்ட்ரி ஆகுறோம். மறுபடியும் அந்த பாசிட்டிவ் புல் மேல ஏறிட்டே வருது. அப்படியே ஏற 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 கழுத்து வரை வருது. அப்படியே கழுத்து நிறைஞ்சு நிக்கும் பொழுது நம்ம இதுல பார்ப்போம் இல்லைங்க, காவிரி ஆற்றங்கரை குளிக்கும் போது முங்கி எறிவோம். எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இங்க நடக்குது. அந்த இதுல குளத்தில் முங்கி எழுறோம். நம்ம உடல் முழுதும் இருக்கிற அத்தனை நெகட்டிவும் கிளியர் ஆகுது. we feel very fresh in our body. அதுல ஃபுல்லா நமக்காக தான் இருக்கு அந்த நாள். அந்த பூல் நம்மளுக்காக தான் இருக்கு. உள்ள குதிச்சு குடிக்கலாம், குளிக்கலாம், அதை எடுத்து உடல் முழுதும் பூசிக்கலாம்.
அது நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் நம் மனதார வந்து அள்ளி அள்ளி குடிக்கிறதோட அள்ளி குதிக்கலாம் உள்ள. அவ்வளோ நிகழ்வா உங்களால எவ்வளவு நேரம் அதுக்குள்ளார நீங்க வந்து அந்த பாசிட்டிவ் பூல்குள்ள இருக்க முடியுமோ, நீங்க வந்து ஒரு நாளைக்கு 5 இல்ல 10 இல்ல அது உங்களுடைய விசுவலைசேஷனுடைய பவர் தான். மிகவும் அந்த உடல் பாத்தீங்கன்னா மிகவும் தெளிவா இருக்கும். மிகவும் அந்த உடல் வந்து மிகவும் புத்துணர்வு பெறுகிறது. புதிய பயணத்துக்கு தயாராகுது. எல்லாம் என்ன வேணுங்கிற எனர்ஜி கிடைக்குது. இந்த பிராணிக் ஹீலிங்ல நம்ம உணரப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்கேயும் நான் ஃபீல் பண்றேன். ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய செல்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது செயல்பட ஆரம்பிக்குது. எப்படி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோமோ, அவர்கள் அது செயல்பட நம்ம தூண்டுறோமோ, அதே போலதான் நம்முடைய செயல்பாடுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம், நம்ம தூண்டுறோம். அப்படி அந்த உடல் முழுதும் அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் கழிந்து ஒரே நேர்மறை எண்ணங்களோடு நம் வெளியே வரும்பொழுது நம்ம உடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்குது. பல நேரங்கள் நம்ம உரையாடும் பொழுதும் சரி, நம் எண்ணத்திலும் சரி, நம்மளுடைய வார்த்தைகளிலும் சரி, நிச்சயமாக நம் ஏதோ ஒரு வகையில் நாம் இந்த சமுதாயத்தில் இருக்கும் ஒரு கருவிதான், நம்மளும் ஒரு பொருள் தான். அது எதிர்மறை எண்ணத்துக்கு தூண்டப்படும். அதை தாண்டி வருவதற்கு தினம்தோறும் இந்த ஒரு விஷயத்தை செயல்பட்டு தினம்தோறும் அந்த நெகட்டிவ் கழிச்சுட்டே இருக்க we feel on that. அந்த நம்மளுடைய ஆறா எவ்வளவு கிளென்சிங் ஆகுதோ, நம்ம சுத்தி இருக்கிற அந்த ஆறா வட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து தூய்மைப்படுத்தப்படுகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சுத்தி இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள் கழிஞ்சு போய் நேர்மறை எண்ணங்களோட பிரயாணிப்போம். இந்த முறையை வந்து நான் வந்து உபயோகப்படுத்திட்டு தான் இருக்கேன். அதனுடைய அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல எனக்கு உபயோகப்படுத்தியிருக்கு. இப்ப சொன்ன ஒவ்வொருத்தங்கிட்ட கேட்டேன், சார் நீங்க மிகப்பெரிய சோகத்திலேயோ செயல்பாடுகளுக்கும் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒரு சொன்னாங்க. ஒருத்தர் திருமுறைனாங்க, கந்த சஷ்டி கவசம்னாங்க, இதுவும் கடந்து போகும்னாங்க, ஒருத்தங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிற மனப்பக்குவன்றாங்க. இதெல்லாம் வந்து நம்மளை சமாதானம் செய்து கொள்கிற ஒரு விஷயங்களாக இதை நான் பார்க்கிறேன். இது நிச்சயமா எனக்கு அது நான் போய் திருமுறையோ இல்ல கந்த சஷ்டி கவசமோ அந்த நேரத்துல படிச்சா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுமானா எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆழ்ந்த நம்பிக்கையின் அடிப்படையில செய்யறோம். நிச்சயமா நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யும் பொழுது நிச்சயமான ஒரு பயணங்கள் வந்து நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும், விடிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னுடைய இதுல அடுத்த வரும் பயணத்துக்கு ஒவ்வொரு வருடம் செதுக்கும் பொழுது இங்க என்னை விட ஒரு சீனியர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பேர் சொல்ற செல்லமுத்தண்ணா இருக்காரு, அதே போல கீழே கோவிந்தண்ணா இருக்காங்க, அப்புறம் ஆனந்த் அண்ணா இருக்காங்க, எஸ்பி அவர் இருக்காரு அண்ணா, நம்மளுடைய எஸ்பி கணேஷ் அண்ணா, இப்படி ஒவ்வொருத்தரும் இங்க சிவா அவர் இருக்காரு, சுதர்சன். ஏன்னா எல்லாரும் ஒரு டெக்னிக் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒரு விடில் வந்து ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிக்கிறதுக்கு. எல்லாரும் ஒரே ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணும் பொழுது அந்த டெக்னிக்கை நான் சத்தியமா சொல்றேன், அந்த டெக்னிக்கை நம்பி அதன் மேல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி தான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டெக்னிக்கை விடாம பண்ணும் பொழுது நமக்கான வெற்றிகள் நிதர்சனப்படுகிறது. ஆனா எப்படி புதிய பயணத்தை மேற்கொள்ள முடியும்? இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்குள்ள ஒரே இதுதான். இதுவரை வரும்பொழுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பெயர்வது புதிய பயணமா, இல்ல நம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அன்றாடல இருந்து வேறுபட்ட செயல்பாடுகளை செஞ்சா புதிய பயணமா, இல்ல ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடங்களுக்கு இடம்பெயர்வது மட்டும் இல்லாம எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஓவர் பண்றது புதிய பயணமா, இல்ல ஒரு ஹாலிடே ட்ரிப்ல போயிட்டு வர்றது புதிய பயணமா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக மனதில் இருந்து உதிக்கக்கூடிய மிகப்பெரிய செயல்பாடுகளை செய்யறதுதான் புதிய பயணமா நான் எடுத்துக்கலாம். அதுல எண்ணங்கள் மேம்படுத்துங்கிற அந்த புத்தகத்துல கூட எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது காஃப் மேயரும் அப்படியே சொல்லியிருப்பாங்க. 4 புத்தகங்கள் அவங்க கொடுத்திருக்காங்க இணைந்து. பாத்தீங்கன்னா எண்ணங்கள் மேம்படுத்துங்கள், நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி, இதோ உதவி, செல்வந்தாவது எப்படி. இந்த முக்கியமான இந்த விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் அங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணுச்சு. எண்ணங்கள் ஒற்றை புத்தகத்திலிருந்து அந்த விஷயங்கள் எனக்கு கொடுத்தாங்க. அதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து பிரித்து வெற்றி பெறுங்கள்னு ஒரு வரிகளை வந்து இன்னும் மறக்கவே மாட்டாங்க. எப்பவுமே டாக்டர் ஆல்வர்ஸ் தான் சொன்ன விஷயங்க. அது என்னன்னா, வாழ்க்கையில அத்தனை மனுஷனும் தனித்தனியான நாட்களை பிரிச்சு கொள்றாங்க. அப்படி பிரிச்சுட்டா மட்டும்தான் அதாவது நேற்றைய நாள் என்ன மாதிரி அப்படின்னு நம்ம முடிஞ்சது போனதை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. நாளைக்கு என்ன தினம் வந்து நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத பத்தியும் அது ஒரு ஒரு நம்மளுக்கு கண்டிப்பா உறுதிப்படுத்தப்படவில்லாத ஒரு விஷயம்.
அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நம்ம வாழ கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இதான் இக்கிகையோடைய பாதி கொள்கை இங்க வருங்க. ஆனா அவங்க அன்னைக்கே எழுதிட்டாங்க, காஃப் மேயரோட புக்ல இருக்கும். அந்த ஒரு நாளை நம்ம எப்படி நம்ம பிரச்சனையா இருந்தா எப்படி சமாளிக்கிறது, இல்ல வாய்ப்புகளா இருந்தா அதை எப்படி எதிர்கொள்வது, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்வது, நம்ம பிரச்சனையில இருந்து எப்படி ஜெயிக்கணும், அத மனசுல என்ன மாதிரியா இருக்கும். இப்ப நிறைய பேர் பிரச்சனைனா நம்ம சமுதாயத்தின் மேல ஒரு மிக அக்கறை. ஏன்னா என்னுடைய பகுதி எல்லாமே சமுதாயத்தின் மேல் ஒரு ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான் நான் அதிகமா அந்த பிரயாணத்தை நான் இது பண்ணுவேன். அதுல பார்க்கும்பொழுது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மது தீர்வை கொடுக்கும் என்பது ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். ஒரு புகை ஒரு தீர்வு கொடுக்கும்னா சத்தியமா அதுவும் ஒரு முட்டாள்தனமா இருக்கும். அது தற்காலிகமா நம்மளை நம்ம சந்தோஷப்படுத்திக்கிற ஒரு விஷயமா இருக்கலாமே தவிர மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்காது. ஒரு புதிய பயணத்துல நம்ம எப்பவுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இருக்கணும்னா புதிய சிந்தனைக்கான வலிமையா ஒரு விஷயத்த நான் எடுத்துக்கணும்னு நினைப்பேன். அந்த வலிமையான விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்றதுக்கு நம்ம ஒரு அதீதமா பயன்படுத்தும் ஒரு வார்த்தை என்னன்னா வாட் நெக்ஸ்ட், என்ன பண்ணலாம். அதாவது சாரி மியூட் ஆயிடுச்சு. அதாவது நம்மளுடைய ஒரு கொற்றை கொஸ்டின் வாட் நெக்ஸ்ட், என்ன பண்ணலான் இருக்கும்போது நம்ம யாரு, இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய அங்கம், இத்தனை வருடங்களை என்ன செஞ்சிட்டோம், மீண்டும் ஒரு என்ன செய்ய போறோம். இந்த சமுதாயத்துல ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்மளும் மரம் போலதான். நம்ம மரம் போலதான் அப்படின்னா நம்ம மரத்தை வச்சு அந்த மரம் மற்றவர்களுக்கு பயனடையுது. அது போலதான் மனிதனும். மனிதன் புதிய ஒண்ணு கிடையாது, இயற்கையில படைச்ச மனுஷனும் மரம் போல ஒன்று. அப்போ மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும்னா என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஒரு சிந்தனைகளை மீண்டும் துளிர்கள் மீண்டும் ஒரு ஒரு 1.5 வருட காலமாக அப்படியே அமைதியா இருக்குது, அதை மீண்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையை மறுபடியும் அது சாதாரண விஷயம் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் எடுத்து செல்றதுக்கு ஒரு வாய்ப்பை தர்றதுக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதற்கான பேச்சுவார்த்தையும் கூட நேத்து என்னுடைய அண்ணா ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தது. மீண்டும் மீண்டும் எடுக்க வேண்டும், மீண்டும் செயல்படுத்த வேண்டும். 58,000 முடியிற விஷயம் கிடையாது. அந்த பயணங்கள் இன்னும் பெருசா இருக்கணும் அப்படி விருப்பப்படுறோம். தமிழ்நாடு முழுதும் அதை கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கடவுள் வழங்கணும் அப்படின்றது மனசார வேண்டிக்கிட்டான். அதே போல இந்த துளிர்கள் என்பது எனக்கு நான் வச்சுக்கிட்ட பேர்லாம் கிடையாது. எனக்கு நண்பர்கள் கொடுத்த பேர், நம்ம செயல்படுத்தக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் பேர் தான். எல்லா இடங்களுக்கும் மரங்களை எடுத்து செல்வது மட்டுமல்ல, மனிதன் மரங்களாக மாற வேண்டும், பிரயோஜனப்பட வேண்டும். மரம் அது மாதிரி இல்லாம மரங்கள் பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறது. திட்டுவதற்காக அந்த வார்த்தை இல்லாம அதை கொண்டு போகணும்ட்டு. அதே மாதிரி குழந்தைகளுக்காக பிரயோஜனப்படணும். ஏன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் வழிவிடுவது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு நாம் செயல்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அவர்களை எம்பவரிங் பண்றதுதான். நிறைய டைம் மோட்டிவேஷன் ஒன்றும் கிடையாது. நோ மோர் மோட்டிவேஷன். யாரையும் மோட்டிவேட் பண்ண முடியாது, யாரையும் இன்ஸ்பயர் பண்ண முடியாது. இன்ஸ்பயர் பண்றாங்கன்னா அண்ணாந்து பார்த்து யாரையும் பிரமிக்க தேவையில்லை. யாரை பார்த்து, ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் பிரமிக்கத்தக்க செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான். நம்ம என்னன்னு யோசிக்கும் பொழுது நம்ம அவர்களை எம்பவரிங் செய்ய முடியும். அவர்களை அவர்களுக்கான செயல்பாடுகளை தாமே செய்து கொண்டு மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய, அவர்கள் செழுமைப்படுத்த முடியும். செழுமைப்படுத்தக்கூடிய பணிகளை தமிழ்நாடு ஃபுல்லா எடுக்கலான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசைகள் இருக்குது. செயல்படுத்தக்கூடிய வல்லமைகளும் எல்லா நண்பர்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்று நண்பர்கள் இருக்கிறார்கள். அதற்காக சில பயணங்களை எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு கோல் செட்டிங், ஒரு 9th 10th கோல் செட்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு 11th 12th அவனுடைய எம்பவரிங் த யூத் ஜேசியில ஒரு விங்ஸ் இருக்குது. அது போல ஒரு நிகழ்வுகளை செவ்வனே எடுத்து செல்ல வேணும் அப்படிங்கறத விருப்பப்பட்டிருக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நான் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பையன் இருக்கான், விக்னேஷ்ன்ட்டு. அவன் தற்போது 11th படிக்கிறான். அந்த பையன் 8th முடிச்சு 9th வரும்போது தான் நான் கோல் செட்டிங் எடுத்து முடிச்சுட்டு அவனுடைய கோல் செட்டிங் ஃபார்ம் வீட்டுல விசுவலைசேஷன் கோல் செட்டிங் ஃபார்ம் மேல டிரா பண்ணிட்டு வந்தான் சார்ட்டை. அந்த சார்ட்ல அவன் என்ன விருப்பப்பட்டானோ அந்த இதுல 400 மார்க் என்ன வேகம், அது ஒரு டெக்னிக்கல் இருக்கு. அந்த டெக்னிக்கலா சொல்லி தரும்போது அவன் இன்டியூஸ் பண்ணி அவர் 401 மார்க் எடுத்து இன்னைக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் மீண்டு போயிருக்கான். என்னன்னா இந்த மாதிரி ஒரு 100 மாணவர்கள் ஒரு மாணவரை உருவாக்க முடியும். இன்றைய பெரிய சவால்களே பாத்தீங்கன்னா என்னுடைய இதுல பார்க்கும் பொழுது என்னுடைய எல்லாத்துக்குமே தெரியும்.
போதை மருந்து வந்து மிகப்பெரிய சவால்களாக இருக்கிறது. இந்த போதை மருந்து உட்கொண்டானா அவனுடைய தன் தாய் தந்தையர்களை எளிதா மறந்துடுறான். அவனுடைய எதிர்காலத்தையும் மறந்துடுறான். இந்த சமுதாயத்தையும் மறந்துடுறான். அவனையே மறந்து அடுத்த வாழ்வியல் முறையில அவங்க என்ன வாழ்க்கையில அவன் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறந்து அந்த இக்கிகையோடைய ஒரு விஷயத்த வேற மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஒரு அழிவின் நோக்கத்திலே எதிர்மறை சிந்தனைகளோட போறாங்க. அவங்களுக்கு இந்த கோல் செட்டிங் வந்து நிச்சயமா பயன்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் பீப்புளுக்கு வந்து அவங்களுக்காக ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு ப்ரோக்ராம், அவங்களுக்கு அந்த கோல் செட்டை வந்து ரீகன்சிடர் பண்ணி, சரி ஓகே, எல்லாருமே டாக்டர் ஆக முடியாது, எல்லாருமே இத்தனை மார்க் வாங்கியிருக்க முடியாது, கால சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை, அவனுக்கு எந்த அளவுக்கு படிப்பு வருமோ அவ்வளவுதான் மார்க் வாங்க முடியும். அப்போ அவன் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அடுத்தது வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்குள்ள போகும். அந்த வாட் நெக்ஸ்ட்டுக்கு அவன் என்ன என்ன காலேஜ்ல சூஸ் பண்றானோ அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்கும்போது ஒரு கேள்வி மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து லைஃப்ல எனக்கு பிடிச்சுதான் இந்த ஸ்கூல் சேர்ந்தனா கேட்டா எல்லாரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டானுங்க. ஏன்னா அப்பா அம்மா அவருடைய பொருளாதார சூழ்நிலையின் அடிப்படையில தான் நம்ம ஒரு ஒரு பள்ளியிலேயே நம்ம சேர முடியும். சரி, அதுக்கப்புறம் காலேஜ் பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன். நம்ம மார்க் வாங்கியிருந்தாலும் பொருளாதாரம் ஒரு விஷயமா இருக்கும். 2வது நம்ம மார்க்கே வாங்கியிருக்க மாட்டோம். 2வது நம்ம எந்த காலேஜ் போய் சேர்றோம்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த காலேஜ் சேரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆசை வேறு, அதற்கான உழைப்பு வேறு. அப்படி ஆசைப்பட்டிருக்கிற ஒரு காலேஜ் போறதுக்கும் உழைச்சு மார்க் வாங்கி இந்த காலேஜில் இவ்வளவு நம்பர்ல சீட் தான் அவ்வளவு கிடைக்கும் போகும்போது அது 100% வந்து மாணவர்கள் இல்லைன்னு தான் அவங்களுடைய கொஸ்டின் வந்திருக்கு. ஒரு மார்க் வாங்குறான், அந்த சந்தர்ப்பத்துல யாரோ ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறவங்க, எதிர்த்துல இருக்கிறவங்க, இல்ல வீட்டுக்கு பக்கத்துல போனா இது ஆகும். இது மாதிரி ஏகப்பட்ட காரணங்களால் ஒரு கல்லூரியில் சேர்றான். நீ விருப்பப்பட்ட கல்லூரியாடா, நீ விருப்பப்பட்ட பாடமாடா, நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை சூஸ் பண்றதுக்கு இந்த ஃபீல்டாடா அப்படின்னு கேட்கும்போது 100% மாணவர்கள் கூட இல்லவே இல்லைங்க. இப்ப கூட எக்ஸல் காலேஜில் ஒரு 350 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கும் பொழுது அதே பதில் தான் வந்துச்சு. சரி, அவங்களுக்காக என்ன வாட் நெக்ஸ்ட், இப்ப படிச்சது விஷயம் வச்சுட்டு இன்றைய காலகட்டங்கள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்குள்ள கொண்டு போறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பா வாட் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்களுக்காக வாட் வில் டூ, வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் த மார்க்கெட் அப்படிங்க பார்க்கும்போது இந்த வாய்ப்புகளை எந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும், இந்த வாய்ப்பு, இந்த மார்க்கெட்டு எவ்வளவு பெருசு, இந்த வாய்ப்புகள் எப்படி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 3 பேர்த்தும் செக்மெண்ட் ரீதியா பிரிச்சு இவங்களுக்காக அதிக பக்கம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இது எனக்கான புதிய பயணமா இருக்கட்டும். நம்ம நம்ம வாழும்போதே சில விஷயம் வந்து சொல்லுவாங்க, அம்பானி ஆனதுக்கு அப்புறம் தான் செய்ய முடியும், இல்ல நான் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஆனதுக்கு அப்புறம் தான் சமுதாயத்துக்கான பங்களிப்பை தர முடியும்ன்றதெல்லாம் என்னை பொறுத்தவரை வாழும் பொழுதே செயல்படுத்தினா மட்டும்தான் அது முடியும். கடந்த 1.5 வருடங்களாக நிறைய விஷயங்கள் வந்து அமைதி விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து மீண்டும் செயல்படுத்தலாம் என்று அதுக்கான ஒரு ஒரு பாதையை வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த பாதை நிச்சயமா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதுல பயன்பெறலாம், பங்கு பெறலாம். அதே போல இங்க இருக்கிறவங்களுடைய வியூஸ் அண்ட் ஐடியாஸ் தரலாம். அதற்கான ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு சந்தர்ப்பத்தையும் ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி அந்த குழுவை ஒருங்கிணைச்சு எடுத்துட்டு போகும்போது அனைவருமே இதுல வந்து உங்களுடைய தனித்திறமைகளை வைத்து இந்த கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய அருமையான ஓரியன்டேஷன் நிகழ்வை நடத்தி அதிலிருந்து எப்படியெல்லாம் நம்மளுடைய பேட்டன்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்குள்ள நடக்கும். சிறப்பு பயிற்சிகள் சிறப்பு பயிற்சியாளரை வைத்து நிச்சயமா நடத்தப்படும். அதுக்கெல்லாம் யாரெல்லாம் விருப்பம் தெரிவிக்கணும்னா நிச்சயமா நீங்கள் கலந்துக்கலாம். எல்லாருக்குமே அந்த உரிமையும் உள்ளது, கடமையும் உள்ளது. நீங்கள் வரணும்னு நம்ம அன்பா இதன் வாயிலாக வந்து ஒரு விடுப்பும் விடுத்துக்கிறேன். அதே மாதிரி அன்போடு அழைக்கிறேன். புதிய பயணங்கள்ன்றது வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கணும். எனக்குள்ள மட்டும் கிடையாது, எனக்காக மட்டும் கிடையாது, இந்த சமுதாயத்துக்காகவும், இந்த சமுதாயத்தை தாண்டி ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா, அந்த சமுதாயத்தினுடைய தாண்டின்னு ஒரு விஷயமே இந்த உலகத்துல கிடையாது. ஏன்னா நாமும் நம் குடும்பமும் இச்சமுதாயத்தில் ஒரு பகுதி தான். அப்ப நம்ம செய்ய வேண்டிய கடமை சரியா செய்யாம இந்த சமுதாயத்துல எல்லாமே பொலிட்டடா இருக்கு. நம்ம வீட்டுல ஆரம்பிச்சு நெகட்டிவ் பேச வேண்டாம்னால தவிர்க்கிறேன். நம்ம எவ்வளவு பொலிட் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அதையெல்லாம் தாண்டி
நம்ம இன்னும் செயல்பட ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக எல்லாரும் ஒரு மாற்றத்தை நோக்கி போக வேண்டியது இருக்கு. அந்த மாற்றங்களுக்காகவே நம் வாழ்க்கையை வந்து சில நேரங்கள்ல வடிவமைக்க வேண்டி இருக்குது. அப்படிப்பட்ட காலம்தான் புதிய ஒரு பயணமா செதுக்கி இந்த அண்ணங்கிட்ட பேசிட்டு இருந்த பிரிட்டோனாட்ட வேற வேற விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து இங்கிருந்து ஒரு மொமெண்டம் பெங்களூர் வரை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மொமெண்டம் காத்துட்டு இருக்கு. அதுக்கான வேலை செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு புதிய பயணமா இருக்குன்னா புதிய செயல்பாடுகளை உருவாக்கிட்டு இருக்கும்போது அவரே வச்சுட்டாரு. புதிய பயணம்னே பேசிருங்கன்னு. புதிய பயணம் எனக்கானது மட்டுமல்ல, நான் செய்யக்கூடிய ஒரு ஒரு பிசினஸா இருந்தாலும் அது 4 பேர் பயன்படணும். அது 4 பேரை தாண்டி இந்த சமுதாயத்துக்கு அது மிக முக்கிய ஒரு பயன்பாட்டு தரணும் அப்படிங்கிற நோக்குல அந்த பிசினஸ் எடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் கமர்ஷியல் ஆரோஸ் பண்ணிட்டு இருக்கிறது. பட் அதை தாண்டி நம்ம இந்த செயல்பாடுகளை மிக முக்கியமா எடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு உட்பட்டிருக்கோம். உங்களுடைய அந்த வழிமுறைகள் அந்த என்னென்ன வழிமுறைகள் நம்ம செய்யலாம், செயல்பாடுகள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க எனக்கு ஒரு அறிவுரையாகவும் சொல்லலாம். உங்களுடைய வியூவாவும் சொல்லலாம். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன ஒரு புதிய பயணமா மேற்கொண்டீங்கன்னு ஒவ்வொரு வரியில நீங்க சொன்னீங்கன்னா, அதை கேட்டுட்டு மற்றவர்களுக்கும் பயன்பெறும்ன்று நினைக்கிறேன். முதல் துவங்க நம்ம கற்பகக்காட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்கெடுத்தாலும் உங்களை ஏன் கேட்க வேண்டாம். நீங்க தான் முதல் இருக்கீங்க. கற்பகா, ஒரே ஒரு வரியில நீங்க எப்போ உங்களுடைய புதிய பயணத்தை துவங்குனீங்க? அது என்னன்னு சொல்ல முடியுமா? என்னுடைய புதிய பயணம் அப்படின்னு பார்த்தா, நான் காலேஜ்ல நான் படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்ச கோர்ஸ் வேற ஊர் வந்தது. இது எல்லாமே ஒரு புதிய பயணமா நான் பார்க்குறேன். நன்றி. விஜயம்மா? விஜயம்மா இருக்கீங்களா? அம்மா கேட்டுச்சுங்க. ஓகே. சசிகா? நன்றிங்க கார்த்திக். ஒரு ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 20 வருடம் சொல்லலாம், பசங்களுக்காக திருமுறை கிளாஸ் அனுப்ப ஆரம்பிச்சது. அது எனக்குள்ளேயும் வந்து இன்ன வரையிலும் தொடருது. அதுல உள்ள வார்த்தைகள் அதோடைய வாழ்க்கையாவே இருக்கு. அதற்கு நன்றி. அடுத்து வந்து வேதாத்திரியம். நன்றிங்க கார்த்திக். நன்றிக்கா. இசக்கி அவர்கள்? இசக்கி அவர்கள் இருக்கீங்களா? கீழே இருந்து யாராச்சும் சொல்ல விரும்புனா மேல வரலாம். உங்களுடைய அந்த இதுவும் சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கும். எனக்கும் கேட்டுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இருக்கும். ஒற்றை பகுதியிலிருந்தே ஒரு விஷயம் வராம 4 பேர்த்தினுடைய தாட்ஸ் ப்ரொவைக்கிங் பண்ணும்போது நிறைய பேர்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல்லமுத்தண்ணா, கோவிந்தண்ணா, எஸ்பி கணேஷ் அண்ணா, அக்கா யாரும் மேல வராங்களா? ஓகே. அட்லீஸ்ட் இவங்க 2 பேருக்கு ஷேர் பண்ணது கூட எஸ்கே வந்திருக்காரு. சார் ஷேர் பண்ணிக்க முடியுமா? முன்னாடி ஒரு அருள் இருக்கிறாரு, அவரு அருளண்ணா? அன்மியூட் பண்ணாரு. ஓகே ஓகே. அருளண்ணா காணோம். இருக்கேன் அருளண்ணா இருக்கீங்களா? எனக்கு இருக்கேன். காட்ட மாட்டேன். அண்ணா சரி சரி. நீங்க சொல்லுங்க. இல்ல என்னுடைய பயணம் வந்து ஒரு ஒரு விரிவுரையாளராக, ஒரு ஆசிரியராக இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. பட் அது தடுமாறி ஆஹ், இன்னமும் இருக்கு. இன்னமும் எனக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு. பட் நம்ம இப்ப இருக்க வேலை வந்து ஒரு ஒரு கட்டாயத்தின் நிமித்தமா நம்ம வந்ததுனால இதா இருக்கு. பட் நான் இயற்கை சார்ந்து வாழணுங்கிற பயணத்துல நான் இருக்கிறேன். இயற்கை சார்ந்து உணவு முறையிலையும் சரி, பழக்க வழக்கத்திலையும் சரி, இயற்கையோடு ஒத்துழைந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு பயணத்துல தான் இருக்கேன். நன்றி. சூப்பர்ண்ணா. அஹ், அருமை. ரொம்ப சந்தோஷம். எஸ்கே சார் நீங்க உங்களோட வணக்கம். என்னோட பயணம் வந்து வாழ்க்கையே ஒரு பயணம் தான் எல்லாருக்குமே. பட் அந்த பயணத்தோடயே நம்மளுடைய நல்ல விஷயங்களையும் செஞ்சுட்டே போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா மனிதன் அப்படின்னாலே வந்து மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற விலங்குகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ ஒரு
எதிரிங்கிற ஒரு இடத்துல தான் பரிணமிச்சிருக்கு. இந்த இடத்துல அதை மாத்தி நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மற்றவங்களுக்கு அதை செஞ்சுட்டு போகணும். அதே வழியில நம்ம வந்து திரும்பியும் அவங்கள துன்புறுத்தாம, திரும்பி மன ரீதியா உடல் ரீதியாவும் நிறைய பேரை துன்புறுத்தாம, நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம கையில தான் நமக்கு இருக்கு. அது வந்து அடுத்தவங்களுடைய விஷயங்கள்ல நமக்கு இல்ல அடுத்தவங்கள அமுக்கி நம்ம வர முடியாதுங்கிற ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். அதுல வந்து ரொம்ப ஒரு நிறைவான ஒரு உணர்வு எப்போதும் வந்துட்டே இருக்கும். அது நிறைய பேரை சம்பாதிக்க வைக்குது, நிறைய மனிதர்களை சம்பாதிக்க வைக்குது. பயணம் பற்றிய பார்வை எனக்கு அதுதான். அற்புதங்க. நானும் எல்லாத்தினுடைய எண்ணமும் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு 10 விஷயம் இருக்குன்னா, இந்த உலகத்துல அந்த 10 விஷயம் தான் எல்லாத்தினுடைய எண்ணத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்த ஒவ்வொரு வகையில சொல்லுவோம். அப்படி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தின் மீதும் நம்ம மேல இருக்கிற ஒரு அபிப்பிராயமும், நம்ம எப்படி நம்மளை தெளிவா வச்சுக்கிறோம், எவ்வளவு கரெக்டா இருந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பா தான் இதை நான் பாக்குறேன். இந்த பயணங்கள் வந்து அவர் சொல்ல மாதிரி இந்த பாக்கியராஜன் படம் பயணங்கள் முடிவதில்லை மாதிரி புதிய பயணங்கள் தினந்தோறும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த புதிய பயணம் வந்து ஒரு முறை இருமுறை அல்ல, தினந்தோறும் காலை எழுந்ததிலிருந்தே துவங்கி இருக்கிறது. அதுல பெரும்பான்மையான நேரங்கள் நம்ம துவண்டு விடுவது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்களால் தான். அப்படி நம்மளை வந்து தயார்படுத்துறதுக்கான மெத்தடாலஜி தான் நான் அந்த பாசிட்டிவ் பூல் சொன்னேன். இன்னும் நிறைய இருக்குது இந்த சீட்டு கட்டு முறைகள். இவர் காக்மேரோட எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள், முறைகள் வந்து இன்னும் வந்துகிட்டு தான் இருக்குது. அந்த கயிறு முறை, முடிச்சவைக்கு முறை, இந்த மாதிரி ஏகப்பட்டது கையில வச்சுட்டு இந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அது எப்படின்னா அந்த செயல்பாடு பண்ணும் பொழுது நம்மளிடம் இருக்கிற நெகட்டிவ் வந்து கிளியர் ஆயிடும். ஒன்னும் இல்லை, ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுக்காக ஒரு செலமுத்தனவே எடுத்துக்கலாமா, அண்ணா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அற்புதமா ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குற காலையில போகும்போது பெரும்பான்மையான நேரம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போகும்போது மனுஷன்கிட்ட அவர் போய் என்னன்னு சொல்லி வாங்க முடியும்? ஏங்க நீங்க வந்து உடல் சரியில்லாத பொழுது இதாயிடும் போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் போய் உட்கார்ந்து அவர்களுடைய மனநிலைமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் போவாங்க. ஆனா ஒரு இந்த கம்ப்ளீட்டா நமக்குள்ள இருக்கிற ஐயத்தை அவரால பண்ண முடியும், நம்ம போய் பண்ணணும்னா அந்த காரியம் செய்ய முடியாது. ஒரு செல்லமுத்து அண்ணாவால ஒரு வேலையை செய்ய முடியும், அருமையா செய்ய முடிய காரியத்தை நம்ம செய்யும் போது கண்டிப்பா அதுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கும். ஏன்னா அவர்கள் எண்ணத்திலிருந்தே அவர் காலையில ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அவர்களுக்கு நாம் செய்யக்கூடியது வந்து மிகப்பெரிய உதவி. அவரு தேவையான நேரத்துல அவங்க வந்து அதனுடைய பிரதிபலனை அடையறாங்க. ஒரு அமௌண்ட் கட்டிட்டா மட்டும் அந்த செயல்பாடு கிடையாது. அவருக்கு ஏதாச்சும் ஆகும்பொழுது இவர் நின்று செயல்படுத்தக்கூடிய அந்த எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இவரால அந்த ஃபீல்ட்ல ஜெயிக்க முடியும். இத ஆமான்னு நினைக்கிறேன். செல்லமுத்தண்ணாவும் நான் நிறைய பேசும்பொழுது அவரும் பகிர்ந்திருக்கிறாரு. ஏன்னா இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து அது மாதிரிதான் ஒவ்வொரு தொழிலில் இருக்கிற ஒவ்வொரு சவால்களும் அதை நில நேரங்கள்ல வந்து சவால்களா நினைக்கிறோம். ஆனா பல நேரத்துல எதிர்மறை எண்ணங்களா தான் நினைக்கிறோம். அங்க இருக்கிற மனிதர்கள், அங்க இருக்கிற சூழ்நிலைகள் அனைத்துமே அதை தவிடுபடி ஆகிறதுக்கு அந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணும் பொழுது வெற்றி வந்து நம்ம நிச்சயமா வரும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு விடியலும், ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நாம் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் பொழுது மட்டுமே தான் இந்த ஒரு சக மனிதனுடைய வாழும் காலத்துல வந்து நம்ம முழு மூச்சோட, முழு சந்தோஷமோட, முழு சுதந்திரத்தோட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அது எப்பவுமே ஃப்ரெஷ்னஸோட ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷா வாழ்றதுக்கு ஏதோ காரணங்களை நம்ம உட்படுத்திக் கொள்கிறோம். அது அந்த காரணத்தை வந்து நமக்கானது மட்டும் இல்லாம பொதுப்படையான ஒரு விஷயமா வைக்கும் பொழுது வாழ்க்கை தினந்தோறும் அது புதிய பயணமாக இருக்கும். புதிய ஒரு இலக்குகளை நோக்கி நம்ம செல்லலாம். இலக்குகளை தாண்டி நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தா அதனுடைய பயனாளர்களுடைய பயன் வந்து நம்மளுக்கு சொல்லும் பொழுது அது சந்தோஷம் இருக்குங்க. அதை மட்டும் மனதுல சொல்லி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தந்த இந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்விற்கும், இந்த குழுவிற்கும், பிரிட்டோ அண்ணா வந்து கற்பகம்மாக்கா வந்து விஜயம்மா எல்லாருக்குமே இந்த நேரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாகட்டும், இனி வரும் நாட்கள் புதிதாகட்டும். புதிய ஒரு நாட்களையும் புதிய பயணத்தையும் நாம் தொடர்ந்து செயல்படுத்துவோம், தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்ங்க. நன்றிங்க அன்பு தம்பி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான தருணம். இன்று தங்களுடைய பிறந்த நாள் அன்று பல்வேறு சூழல்களுக்கு இடையிலும் நம்மிடையே நேரம் ஒதுக்கி அற்புதமாக புதிய பயணம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து
சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. உங்களுடைய பிறந்த நாளன்று நீங்கள் எதிர்வை கொள்ளக்கூடிய ஒவ்வொரு புதிய பயணங்களும் வாழ்வியல் வழித்தடங்களும் இன்னும் இன்னும் சிறப்பான படிநிலைகளால் நிறைந்திடவும், எப்பொழுதும் மன மகிழ்ச்சி, மன அமைதி, மன நிறைவோடு நீங்கள் ஒவ்வொரு செயலையும் மிக சிறப்பாக செயல்படுத்தவும், அதன் வாயிலாக சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மிகுந்த பயன் பெறவும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். உங்களது எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் எதிர்வரும் காலங்களில் சீரும் சிறப்புமாக ஒரு சிறந்த பயணமாக அமைந்திட, உங்களது எதிர்பார்ப்புகளால் நீங்கள் உங்களது வாழ்க்கை மிக சிறந்த வெற்றிகளால் நிறைந்திடவும், எண்ணற்ற சாதனைகள் வாயிலாக சரித்திரம் படைத்திடவும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனதார வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வழி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று தமது பிறந்தநாள் சிறப்புரையாக அன்பு தம்பி துளிர்கள் கார்த்திக் அவர்கள் புதிய பயணம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரை வழங்கினார். நாளை நமது தளத்தில் நல்வழி தொகுப்பில் நல்வழி தலைப்பில் அன்பு சகோதரி ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருத்திகா ஸ்ரீதர் அவர்கள் தமது பிறந்தநாள் சிறப்புரையை நமது தளத்தில் வழங்க இருக்கின்றார்கள். வரும் புதன்கிழமை அன்று நம்பிக்கை மனிதர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் உத்வேகம் தளத்தின் நிறுவனர் அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள் நம்மிடையே பிறந்தநாள் சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் சிறப்பாக்கிக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். துளிர்கள் கார்த்திக் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பிறந்த நாள் அப்படிங்கும்போது ஒரு புதிய பயணம் அப்படிங்கிறதுனால அந்த புதிய பயணம்ன்ற தலைப்புல தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டார். உணர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாருக்குமே பொதுவானது. ஒருத்தருக்கு பசி வருதுன்னா நமக்கும் பசி வரும். ஒவ்வொருத்தருக்கான இன்பம் துன்பம் இப்படி எல்லா உணர்வுகளுமே எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம் அப்படிங்கிறதையும், எல்லாரும் ஒண்ணுதான், யூனிவர்ஸ்ல அனைவருமே ஒன்றுதான் அப்படிங்கிற விஷயத்த பகிர்ந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் உறக்கம் அப்படிங்கிறது ஒரு நாள் எந்திரிக்கிறோம்னா அதுக்கு அந்த நிறைவுல நம்ம உறங்குறோம். அந்த உறக்கம் அப்படிங்கிறது கூட ஒரு சமாதி நிலை தான். அடுத்த நாள் நம்ம காலையில எழுந்திருக்கும் போது நம்ம செய்யற செயல்கள்ல இருந்து ஒவ்வொரு நாளுமே துவங்குது. ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான், எப்போது வாழ்கிறான் அப்படிங்கறத பத்தி நம்ம நிறைய பேசுறோம். நிறைய இக்கிகாய் அதுல அந்த புத்தகத்துல வர நிறைய தகவல்களையும் பகிர்ந்துகிட்டாரு. எப்போ வாழ்றோம் அப்படின்னா ஏதோ விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா வாழ்றோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து வாழ்றோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அடுத்ததாக துன்பம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே நிச்சயமா வருது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் சவால்கள் நிறைய வருது போது நம்ம திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய விஷயம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பல கேள்விகள் வரும். எல்லோருக்குமான கேள்விகளும் எல்லோருக்குமான உணர்வுகளையும் தான் பகிர்ந்துகிட்டதா சொன்னாரு. அதே மாதிரி ஏன் துன்பம் வருது அப்படின்னு கேட்கும்போது தான் உணர்ந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா, தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த துன்பம் வருதுங்கிறத என்னைக்காவது ஒரு காலகட்டத்திலயும் அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு காலகட்டத்தில் நம்ம உணர்வோம். ஒரு வலி அப்படின்னு வரும்போதுதான் அதுல இருந்து நமக்கு வழி அப்படின்றது பிறக்குது. சவால்கள்ல இருந்து இப்படி எப்படி நம்ம மீண்டு வரோம், அதை பத்தி நிறைய நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்திருக்கு சவால். அதுல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் மீண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக் வச்சிருப்பாங்க. நான் இந்த வழியில மீண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு உரையாடலாகவே எல்லோரிடையும் கேட்டாரு. அதே மாதிரி அவருடைய ஒரு டெக்னிக் அதையும் பகிர்ந்துகிட்டாரு. ஒரு பாசிட்டிவ் பூல், ஒரு தங்க நிற குளத்தில் நம்ம அப்படியே இறங்கி அதுல அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு
அதுல இருந்து நம்ம எப்படி எனர்ஜி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு செய்முறையோட சொன்னாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஒரு புதிய பயணத்திற்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் போதுமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நாளை நம்ம எப்படி சமாளிக்க போறோம், ஒரு நாளில் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். நம்ம அந்த வாய்ப்புகளை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது, இத பத்தி எல்லாமே நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாரு. அடுத்ததாக தன்னுடைய இனி வருங்கால பயணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொன்னாரு. ஒரு ம மரம் நடுதல் அப்படிங்கிறத தொடர்ந்து செஞ்சுட்டு ஒரு 58,000 அதற்கப்புறமா கொஞ்ச நாள் அப்படியே அந்த விஷயம் அப்படியே நின்னு இருக்கு. அத தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பையும் எடுக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தன் தொழில் சார்ந்து சில முன்னெடுப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் பகிர்ந்துகிட்டாரு. அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு வருது, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கணும். அதை செயல்படுத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாரு. கோல் செட்டிங் அதுவும் ரொம்ப முக்கியம். தினமும் ஒரு பயணம் அப்படிங்கும்போது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயணம் அப்படிங்கும்போது, அதை தாண்டி வருவதற்கு ஒரு சிறப்பா நம்ம மகிழ்ச்சியா இருக்கறதுக்கு நிறைய எதிர்மறை எண்ணங்கள் வரும். அதையெல்லாம் எப்படி எதிர்கொண்டு அந்த சவால்களிலிருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம யோசித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னிக்கையும் வச்சுட்டு அதுலேருந்து மீண்டு வரதையும் சரி, ஒரு புதிய பயணத்தை தொடங்குவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளோடையும், வாய்ப்புகளையும் எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு இதோட நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா தன்னுடைய கருத்துக்களால் பகிர்ந்துக்கிட்டார். அதோடு சில கேள்விகளையும் கேட்டு எல்லோரையும் அதுக்கான பதிலையும் சேர்ந்து ஒரு உரையாடல் மாதிரியும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. மீண்டும் ஒரு முறை அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற வந்திருக்கும் துளிர்கள் கார்த்திக் ஐயாவுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. உணர்ந்து பாரு. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார். நன்றிகள் அம்மா. நன்றிகள் ஐயா. தொழில்கள் கார்த்திகையா அன்னைக்கு நிறைய பயணம் பண்ணி நமக்கு எல்லாம் நிறைய பயணங்களை சொல்லி கொடுத்துட்டாங்க ஐயா. அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அவரை வாழ்த்திறேன். ஐயா அவங்க நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க
வளமுடன். வாழ்க வளமுடன். போன பர்த்டே அன்னைக்கெல்லாம் எனக்கு நேராகவே சொன்னாங்க, வாழ்த்தினேன். இப்போ தளத்துக்கே வந்துட்டாங்க, வாழ்த்துட்டேன். நன்றி ஐயா. நீங்கள் என்ன என்ன செய்தாலும் மேலும் மேலும் வளர நான் வாழ்த்திக்கிட்டே இருப்பேங்க ஐயா. இது நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் வந்து வாழ்த்திக்கிட்டே இருப்பேன். அதை வச்சு நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி. இப்போ நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. மனிதன் எப்படி வாழ்கிறான், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு. அதுதான் உண்மை. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான். இப்ப பேசுறோம்னா இந்த வாழ்க்கை, இந்த நேரம், இந்த நொடி தான் நம்ம வாழறோம். அதை நல்லா தெளிவா சொன்னீங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்க கஷ்டம் வந்தா கேள்வி கேட்டீங்க, எல்லாரையும் என்னையும் கேட்டீங்க. அப்போ கொஞ்சம் இங்க இயந்திர கோளாறு வந்தாச்சு, அதனால உடனே வர முடியல. நான் கேக்குதாங்களாயான்னு கேட்ட உடனே கேட்டுதுன்னு முடிச்சிட்டீங்க. நான் சொல்ல வந்ததை சொல்ல முடியல, இப்ப சொல்றேன். எனக்கு வந்து எப்ப பயணம் ஆரம்பிச்சதுன்னா, மகரிஷி அவங்க கிளாஸ் வந்து அது உள்ள போன பிறகுதாங்க ஐயா எனக்கு நிறைய கிடைச்சிது. அதை நிறைய அப்படியே அள்ளி வச்சிருக்கேன். அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்குங்க ஐயா. இதுதாங்க ஐயா என் வாழ்க்கையில. அப்புறம் வந்து அஹ், உங்களுக்கு கஷ்டம் வந்தா அதை எப்படி சரி பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா, கஷ்டம் வரும், நிறைய கஷ்டம் வந்திருக்கு. கஷ்டம் இல்லாத மனிதரே இல்லை. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதுதான். நான் என்ன செய்வேன்னா, என்னடா இவ்வளோலாம் நம்ம நல்லது செய்யறோம், நம்மளுக்கு கஷ்டம் வருதே அப்படின்னு நினைப்போம் ஒரு நிமிஷம். சரி, நம்ம செய்த கர்மா அது வந்தே தீரும், அதை நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற விதி. இதுதானுங்க ஐயா உண்மை. அப்ப நான் என்ன பண்ணுவேன், அப்படியே சரி, என் ஃப்ரெண்டுகிட்டலாம் கூட சொல்லுவேன், சிரிச்சுக்கிட்டே சொல்லுவேன் அந்த கஷ்டத்தை. அவங்க என்ன கேட்பாங்க, என்னங்க இவ்வளோ கஷ்டத்துலயும் சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்களேன்னு. அதுதாங்க எனக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட். நீங்களே நினைச்சு பாருங்க, அந்த கஷ்டமான நேரத்துல உங்களுக்கு சிரிப்பு வருமா? ஆனா எனக்கு வரும். அதுதாங்க ஐயா உண்மை. அதை அப்படியே உணர்ந்து போட்டுட்டு அந்த கஷ்டத்தை அப்படியே மனசுல இருந்து அப்படியே கையால வழிச்சு எட்ட உதடுவோம் இல்லைங்களா, ஏதாவது அந்த மாதிரி அந்த வேண்டாத வழிச்சியை வெளியில போட்டுருவேன். போட்டுட்டு இன்னைக்கு என்ன நடக்கணும் வந்து, இப்ப கிளாஸ்க்கே வரேன்னா கஷ்டம் இருக்கும், அதை அப்படியே எடுத்து போட்டுட்டு இங்க வந்து சந்தோஷமா நிம்மதியா கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். இப்படிதாங்க ஐயா ஒவ்வொருத்தரும் உணரணும். எப்படின்னா, அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டாங்க அம்மா, முடியுமான்னு நினைக்காதீங்க. முடியும். எல்லாருக்குள்ளேயும் அந்த தகுதி இருக்கு. நம்ம உள்ள போகணும். எப்படின்னா, கஷ்டம் எதுவுமே வெளியில இல்லை. இப்ப ஐயாவே சொன்னாங்க, இந்த அவங்க கூடவே போயிட்டு இந்த பிராணி ஹீலிங் அந்த குளத்துக்கு நம்மளை, தங்க குளத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போனாங்க. நானும் போனேன். அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன், குளிச்சுட்டு வந்தேன். இது எங்க இருந்து வந்தது? மனசுல இருந்து தானே வந்தது. மனம் தானே இங்க போ அங்க போ அங்க போன்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு போகுது. அப்ப மனசு எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அந்த மனசை வந்து நம்ம உணரணும். உணர்ந்து ஒரு நிமிஷம் அப்படியே நினைச்சோம்னா வந்துடும். அதை அப்படி அப்படியே சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். டெய்லியுமே ஒவ்வொரு கஷ்டமா வந்துட்டு இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து பிறவி தொடர் முடியுது, நீங்க அடுத்தது மோட்சம்தான், இந்த கஷ்டம்லாம் வருதுன்னா உங்களுக்கு இதுதான் காரணம். நான் அதையும் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஓ அப்படியா, சரி, அடுத்த பிறவியில் நம்ம ஜாலியா இருக்கலாம். பிறவி வராது, நம்ம மோட்சத்துக்கு தான் போயிடும். இதுதாங்க ஒவ்வொருத்தரும் உணர வேண்டியது. இது எனக்கு கிடைச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து உங்ககிட்ட சொல்ல விரும்பினேன். இப்ப ஐயா சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம். அந்த மனசு எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அதை எப்படி எடுத்து நம்ம செய்யணும், செயல்படணும். அதுதாங்க ஐயா. அதிகமா பேசுறேன்னு தெரியல, எனக்கு உள்ள வந்ததை சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஆகுன்னா, எல்லாரும் இந்த மாதிரி உணரணும். ஒரு கஷ்டம் வந்து போச்சுன்னா அப்படியே சோர்ந்து உட்காராதீங்க. அந்த நேரம் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். நீ ஒன்னும் என்ன பண்ண முடியாது, போ அக்கிட்டு போ அப்படின்னு தள்ளிட்டு, அந்த நல்ல விஷயம் என்ன பண்ணணும், அப்படியே ஒரு நிமிஷம் உட்காருங்க, அப்படியே கண்ணுல மூடுங்க, அப்படியே வான்காந்தத்துக்கு போங்க. நீங்க தவம் எடுத்திருந்தா உள்ள போகலாம், உள்ள போய் சாந்தியில இருக்கலாம். சாந்தி எங்கன்னா மூலாதாரம். அதை போய் அப்படியே உணர்ந்து ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அப்படியே கண்ணை திறந்து பாருங்க, எல்லாமே மறைஞ்சிடும். அந்த அன்பும் கருணையும் அப்படியே ஊத்தி எடுக்கும்.
இதுதாங்க ஐயா நம்ம உணர வேண்டியது. நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இசக்கி வணக்கம், நீங்க பேசலாம். இசக்கி இருக்கீங்களா? சசிகலாம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கார்த்திக். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள் கார்த்திக். காலையில நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான செக்ஷன். நாங்க அப்படியே கேட்டுட்டே இருப்போம். பார்த்தா முடிஞ்சிரும்னு தோணும். ஆனா இன்னைக்கு எல்லாரையும் நீங்க எல்லாரையும் கலந்துக்க வச்சதுக்கு நன்றி. நீங்க சொன்ன அந்த டெக்னிக்கும் நான் ஒவ்வொருத்தரும் பண்ற டெக்னிக்கும் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க ஆற்றல் குறைபாடு தான் நமக்கு ஒரு சேலஞ்சஸா தோணும். அதை எதிர்கொள்றது கஷ்டம். முடியாத ஆற்றல் குறைபாடு தான் நமக்கு கஷ்டமா ஃபீல் ஆகும். இதை தான் மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஃபேமிலிலயோ அல்லது அவங்க சூழ்நிலையிலயோ என்ன கத்துக்கிட்டாங்களோ அதுதான் ஆற்றலை பெருக்கிக்கிறதுக்கு ஒரு வழிமுறையா இருக்கும். எனக்கு அம்மா நைனா தெய்வ வழிபாடா கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேதாத்திரியம் உள்ள வந்ததையும் தவம் மூலம் ஆற்றலை பெருக்கிக்கிறது, பயிற்சி மூலம் ஆற்றல் பெருக்கிக்கிறதுங்கிறது இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள். இன்னைக்கு பேசின இது ரொம்ப ஒரு எதுவுமே எனக்கு எந்த வழியுமே தெரியல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். நன்றிங்க கார்த்திக். காலையில என்ன ஒரு நல்ல சிந்தனைக்கு. வாழ்க வளமுடன். நன்றிங்க சசிகலாம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். புலிகள் கார்த்திக் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அருமையான ஒரு இன்ட்ராக்ஷனோட உரை இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. நன்றி. அவரு அந்த கோடிக்கணக்கான செல்கள் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளாக எல்லாமே நம்முடைய இந்த உடல் உறுப்புகள் நம்மளை நல்லா பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முதல் நன்றி சொல்லுவோம். இதுல சொல்லும்போது அந்த தங்க ஏரிக்குள்ள நம்மளை அழைத்து செல்லும் போது நம்மள்ட்ட இருக்கிற அந்த பிளாக்கா இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அந்த கால் பதிய 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேலே எழும்பி அது அருமையா அந்த விசுவலைஸ் பண்ண வச்சப்பல ஒரு கெட்டு போன பால் நல்ல பாலை ஆக்கணும் அப்படின்னா அந்த நல்ல பாலை அந்த கெட்டு போன பாலை ஊத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த கெட்டு போன பால் கொஞ்சம் ஒரு நேரத்துல மறைஞ்சு அது நல்ல பாலா மாறிடும். அது போலதான் சொன்னாரு. நம்ம அதே மாதிரி நம்மாழ்வார் ஐயா கூட நோய்களை கொண்டாடுவோம் அப்படின்னு மஞ்சு பருகு கூட அன்னைக்கு உரையில சொன்னாங்க. நோய்களை கொண்டாடுவோம் அப்படின்னா அந்த நோய்கள் நமக்கு வருது அப்படின்னாலே நம்ம உடல்ல ஏதோ ஒரு செல்கள்லாம் சரி செய்ய அது துடிக்குது, போராடுது. அதை நம்ம உடலை பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான் அந்த நோய்ங்கிற காய்ச்சலோ சளியோ நம்ம சொல்லுகின்ற அந்த நோய்கள் அந்த இது செல்கள் நம்முடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு அது போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அதனால நம்ம நோய்களை கொண்டாடுவோம் அப்படின்னு அந்த ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனையை வச்சார் நம்மாழ்வார் ஐயா. ஸோ அது போல நம்ம எண்ணங்களை நேர்மறையா வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருது அப்படின்னா ஏதோ இந்த இயற்கை அந்த அவர் சொன்ன அந்த மன வலிமையை தான் கொடுக்குது. இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மகிட்ட ஏதோ ஒரு ஆற்றலை கொடுக்குது. இதை தாங்குகின்ற சக்தி, இந்த எதிர்கொள்கின்ற ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்குது. லேர்னிங் தான் கத்துக்கத்தான் இந்த இயற்கை நமக்கு கொடுக்குது. ஸோ அதுதான் நீங்க நெகட்டிவா அப்படி நினைச்சுக்காதீங்க. அதுல நமக்கு இயற்கை கொடுக்குற மன வலிமையா அதை நினைச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கருத்தை முன்வச்சாரு. அவருடைய பயணம் அந்த துளிர்கள் கார்த்திக்ங்கிற அந்த ஒரு அடைமொழி, அவருடைய மரக்கன்றுகள் 58,000 நிப்பாட்டக்கூடாது. 1.5 வருஷம் பிரேக் ஆயிடுச்சு. இனி மேலும் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று திரும்ப அந்த
மரங்களை வந்து வளர்க்குறதுக்கு அந்த பயணம் வந்து மேற்கொள்ளணும்னு சொன்னாரு. வாழ்த்துக்கள். இன்றைக்கு வயநாட்டுல நிலச்சரிவுக்கு காரணம் வந்து மரங்களை ஆஹ், அகற்றி ஈடுகட்டி அந்த அதுதான் காரணமா சொல்றாங்க. ஸோ அதனால மரங்களை வந்து வளர்க்குற ஒரு அற்புதமான பணியை வந்து தொழில் காட்சி மேற்கொள்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அவர் மென்மேலும் வாழ்க்கையில இன்னும் உயரணும். நிறைய பேர்த்துக்கு அந்த கோல் செட்டிங்கிறலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய சேவைகள் பண்ணணும், சமுதாயத்துக்கு நல்லா வரணும் அப்படின்ட்டு நம்ம மனமார வாழ்த்துக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் பள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தொழில்கள் கார்த்தியண்ணா. உங்களுடைய ஒவ்வொரு பயணமே, ஒவ்வொரு எண்ணமே வந்து இப்போ 10 வருஷத்துக்கு பின்னாடி நினைக்க வேண்டியதெல்லாம் இப்பவே நீங்க நினைச்சு ரொம்ப அழகா அதுக்குண்டான விதைகளை போடுவீங்க. அதுதான் துளிர்களா வந்து நிறைய விஷயங்கள்ல முளைச்சிட்டு இருக்கு. அது மரமங்களாக இருக்கலாம், முக்கியமா கல்லூரி, அதுவும் அரசு கல்லூரியில போய் நீங்க வந்து பேசுறதாகட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த விஷயம், நிறைய விஷயம் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா போறதுக்கு மனதார வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் தான். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. சரவணன் கண்ணா வணக்கம், ஒரு நீங்க பேசலாம். ஒரு ஒரு அருள் சேவை சார், நீங்க ஒரு பேசுறீங்க. ஒரு நிமிடம். எனக்கு துளிகள் கார்த்திக்கு அவர் பேரு காதல ஒழிச்சாலே எனக்கு அவர் சொன்ன ஒரு இது இன்னமும் நிறைய இடத்துலயும் நான் சொல்லியிருக்கேன். நம்ம டிக்கெட் வந்து கன்ஃபார்ம், என்னைக்கா இருந்தாலும் டிக்கெட் கன்ஃபார்ம். நிறைய பேர் நம்ம இன்னும் ரொம்ப வருஷம் வாழ போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கனால நிறைய பொறாமை, பேராசை, மற்றவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, அந்த மாதிரி சில தீய எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள்லாம் வருது. நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஒரு டிக்கெட்டோட பிறந்தோம். அந்த பிறக்கும் போதே அது எண்டு டிக்கெட்டு நமக்கு உண்டு, அதை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொன்னது வந்து இன்னும் பசுமரத்தணி போல அப்பப்ப நினைச்சுக்குவேன். புலிகள் கார்த்திகை. நன்றி. நன்றிங்க சார். சரவணன் கண்ணா, நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சரித்திரம் படைப்பும் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். தொழில்கள் கார்த்திக் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அநேக தலைப்புகள்ல பேசியிருக்கிறோம் இந்த கிளப் ஹவுஸ்ல. ஆரம்ப காலத்துல இருந்து அவரோட பார்வை வந்து வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா, ஒரு சலிப்புல இருந்து வெளியில வர்றது மாதிரி இருக்கும். வாழ்வியலோட உண்மையான விஷயத்தை தேடி கண்டறியறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை சொல்ற மாதிரி இருக்கும் அந்த ஒவ்வொரு நிகழ்வும். அவரோட பேச்சும் அந்த மாதிரிதான் இருக்கும். நிறைய நம்ம எந்த விஷயத்துல பார்த்தாலும் ஆஸ் அ பேரண்டிங் அப்படின்னு ஒரு இடத்துல பார்க்கும்போது அவரோட ஸ்பீச் எல்லாமே வந்து நமக்கான குழந்தை வளர்ப்புக்கு உண்டான பேச்சு அதுல முழுமையா இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னா, நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் அந்த விஷயம். டெய்லி வீட்டுல நடந்துட்டு இருக்கிற விஷயமும் அதாதான் இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தோட அதுக்குண்டான சொல்யூஷனோட இருக்கும் அவரோட ஸ்பீச். அதாவது டெய்லி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட பணிகள்ல வந்து வாழ்வியல் இதோட சேர்ந்து பொது வாழ்க்கையில என்னென்ன வேலைகள்லாம் செய்யறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டரா இருக்கும். நம்மளுடைய அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு சில குழப்பத்துல இருக்கும்போது, குடும்பத்துல குழந்தைங்களோட படிப்பு இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது இவரோட தெளிவான ஒரு வகை பிரித்த பேச்சு இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்பவே நினைப்பேன், எல்லாருக்குமே இது பயன்படும்ல, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி ஒருத்தரால எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி பேச முடியுது அப்படின்னு நினைக்கும் போது ஆழ் மனசுல அவரோட உள்ளார்ந்த விஷயம் என்னன்னா, இந்த மனிதம் தான் அவரோட ரொம்ப கனெக்டான விஷயமா இருக்கும். யாருக்கு எது தேவைங்கிறதுலதான் தேடி கண்டுபிடிச்சு அதை சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் ஆழ் மனசுல இருக்கு அவருக்கு. அதனாலதான் அவரோட அந்த ஸ்பீச்ல வந்து எவ்வளவு நேரம் பேசினாலும் அதுல தேவையற்ற பேச்சுங்கிற ஒரு விஷயமே வராது. எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்போம். அப்படி ஒரு அருமையான நண்பர்.
துளிர்கள் கார்த்திக். அவர் பேரை சொல்லும் போதே ஒரு பசுமை உணர்வு நமக்குள்ள வரும். நல்ல பேரு. அருமை. வாழ்த்துக்கள் கார்த்திக். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள்குமரன் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கார்த்தி. நிகழ்வுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தேன். அதனால் அவர் பேசின சிறப்பான விஷயங்கள் எதுவுமே எனக்கு கிடைக்கல. திரும்ப இன்னொரு முறை நான் ரீப்ளை கேட்டால் தான் அது கிடைக்கும். எப்போவுமே இருக்க இடத்த ரொம்ப கலகலப்பாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நண்பர். எப்பேற்பட்ட கூட்டமாக இருந்தாலும் அவர் அங்கே வந்து சேர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு தனி வித்தியாசம் தெரியக்கூடிய ஒரு நபர். எல்லாரும் அவர் பக்கத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நண்பர். ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய பிறந்தநாள் அன்று இங்கே கலந்து கொள்ள முடிவது. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க அருள்குமரன். வேல் வணக்கம், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். கார்த்தியனா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் பேசும்போது துன்பத்திலேருந்து வெளியே வர வழி அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லும்போது அவங்களோட லைஃப் ஜேர்னி தான் அப்படி லைஃப் நினச்சி பார்க்கும்போது தோணுச்சு. ஏன்னா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒருத்தர் எடுக்கிறதுக்கு தயங்குற முடிவுகளை எடுப்பாங்க. எடுத்துட்டும் அதுலேயும் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவாங்க. இந்த அன்பா இருக்கட்டும், ரௌத்திரமா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் அப்படியே மனசுலேருந்து பண்ணுற மாதிரி அவங்களோட லைஃப் இருக்கும். நிச்சயமா ஒவ்வொரு முறையும் 2 வருஷம் 3 வருஷம் அவங்க எடுக்கிற முடிவுகள் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது வருஷம் 4வது வருஷத்துல மிகப்பெரிய வெற்றிகளை இது வரைக்கும் வாழ்நாள் அடைஞ்சிட்டே வராங்க. தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி அவங்களோட வாழ்க்கை இனிதாக அமைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க வேல். கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தொழில்கள் கார்த்திக் அண்ணாக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவும் நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருக்கணும். நீண்ட நீண்ட எமோஷன் நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும். சக்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி ஜோதி, அழகான உங்களோட பாடலோட ரொம்ப நிறைவா இருக்கு. நன்றி கலைச்செல்வி. தியாகராஜன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். மிக்க நன்றிங்கம்மா. சரித்திரம் படைப்போம் இந்த நல்ல தளத்துல புதிய பயணம் என்ற அளவுல இன்றைய சிந்தனையை வழங்கி இருக்கின்ற அன்பு உள்ளம் கார்த்திகேயனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்வாங்கு, வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் ஜமுனா தம்பதியர் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தாரும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல்வளங்களோடும் வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்வாங்கு, வாழ்க வளமுடன். பேறு 16 சிறந்தோங்கி வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெறுவீர்களாக. இறைவா அருள்வாயாக. வாழ்க வளமுடன். தங்களுடைய அன்பு குழந்தைகளுடைய இனிய எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவையில் உள்ளோர் அனைவருக்கும் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்கய்யா. இசைக்கே இருக்கீங்களா? வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். எல்லோருமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கார்த்தி அவருடைய ஏற்புரைக்கு போயிடலாம். கார்த்தி, நீங்க உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். மிக்க நன்றி. இந்த நாள் ஒரு மிக துவக்கும் பொழுதே என் மனது ஃபுல்லா கேட்டான அந்த பாசிட்டிவ் பூல்குள்ள குடிச்ச மாதிரி நம்மளுடைய அந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்வுக்குள்ள குதிச்சு இத்தனை வாழ்த்துக்களை பெற்றமைக்கு ஏதோ மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள்
தோடு இந்த வாழ்க்கையின் இந்த புதிய பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறேன். உண்மையாவே நான் ரொம்ப பாக்கியசாலி. ஏன்னா தியாகராஜன் ஐயாவிடமிருந்து எனக்கு வாழ்த்து கிடைத்தது. அதே போல இங்க இருக்க ஒவ்வொரு நண்பர்களும் விஜயா அம்மா வாழ்த்துனாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் மிகவும் கிடைக்க ஒரு எனக்கு பொறுத்தவரை எனக்கு கிடைக்க ஒரு மிகப்பெரிய கொடுப்பனையா இருக்கணும். எஸ்கே சார், அன்பண்ணன், அருளண்ணா, 2 அருளண்ணா இருக்காங்க. சிங்கப்பூர் அருளண்ணா, திண்டுக்கல் அருளண்ணான்ட்டு. அதே போல ஆரோக்கிய பிரிட்டோன் அன்னைக்கு பேசும்பொழுதே எனக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அவர் கேட்டா மறுக்கிறதுக்கு என்னைக்குமே வந்து இதுவே கிடையாது. அன்பு தங்கை ரேவதி, அன்பு தம்பி வேலு, எங்க அக்கா கற்பகம், இப்படி எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் இதுவரை நாங்க சரித்திரம் படைப்பதற்குள்ள வளம் வந்துட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு குடும்பத்திடமிருந்து ஒரு இனிமையான வாழ்த்து பெற்றமைக்கு இன்னைக்கு அந்த ஒரு அகம் மகிழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுதா என்னுடைய கண்ணு எடுக்கும்போது கண்ணு ரெண்டும் அப்படியே ஹாட்டினா இருக்குது எல்லா பக்கமும். அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமாக இந்த புதிய பயணத்தில் நான் மட்டும் பயணப்படுவதில்லை, உங்கள் அனைவரும் சேர்ந்து, நாம் அனைவரும் சேர்ந்துதான் இதுல அடுத்த கட்டத்துக்கான ஒரு நிகழ்வு வந்து போகும். அதற்காக அறிவிப்புகள் கூடிய விரைவில் வந்து தருகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட பிசினஸ் ஒன்று எக்ஸ்டென்ஷன் பண்றோம் பெங்களூருக்கு. ஸோ அந்த விஷயத்துல ஒர்க்கில் இருக்கிறதுனால நிச்சயமா அந்த வாழ்த்துக்களும் உங்களிடமிருந்து, இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் என்னை வந்து ஒரு அடுத்த நிலைக்கு செல்ல வந்து ரொம்ப உத்வேகமா இருக்கு. கீழே இருக்கும் அனைத்து என்னுடைய மனமார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இங்க வாழ்த்தியவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அனைவருக்கும். இனி வரும் நாட்கள் என்றுமே இனிய நாட்களாக இருக்கட்டும். நன்றி வாய்ப்புக்கு. நன்றி ஆரோக்கிய பிரிட்டோ அண்ணா, கற்பவள்ளி அக்கா. மிக்க நன்றிங்க கார்த்திக். இன்றைக்கு புதிய பயணம் அப்படிங்கிற தலைப்புல பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு சிறப்புரை கொடுத்தீங்க. எல்லோருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கையில நீங்க கேட்ட போல எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு புதிய பயணம் அப்படின்றது இருந்தது அப்படின்றத. ஆனா இங்க எல்லோருக்குமே காமனா ஒரு புதிய பயணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிச்சயமா அது சொல்லரங்கத்துல நம்ம பயணிக்கக்கூடிய இந்த பயணம் தான். எல்லோருக்குமே நிச்சயமா அது ஒரு புதிய பயணமா இருக்கும். நிறைய நட்புகள், உறவுகள் எல்லாத்தையுமே நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடியது, நல்ல எண்ணங்களை தினமும் பகிர்ந்துக்கக்கூடியது. நிறைய சவால்களை நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோம்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய சமயம் இந்த சொல்லரங்கம் அப்படிங்கிறது நமக்கு உதவியா இருந்திருக்கு. அந்த மாதிரி இந்த ஒரு பயணம் அப்படிங்கிறது சொல்லரங்க பயணம் கூட ரொம்ப ரொம்ப அழகான இனிமையான நினைவுகளை கொண்டது. நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டாங்க. அருள்குமரன் அவர்களும் சொன்னாரு, நீங்க வந்தா அந்த இடம் ரொம்ப கலகலப்பா இருக்கும் அப்படின்னு சரவணன் கண்ணா அவர்களும் சொன்னாரு. நிறைய பேரும் அதை சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய கலகலப்பான தருணங்களும் இருந்திருக்கு. அது நீங்க சொன்ன அந்த துளிர்கள் அப்படிங்கிற அந்த 18,000 மரங்கள் நடுற பயணத்தை தொடங்கியிருக்கீங்க. அதே மாதிரி துளிர்கள் நேரம் அப்படின்ற கிளப்பும் இருந்தது. ரொம்ப நிறைய நாட்கள் அதுல நிறைய பேர் பயணிச்சவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கலகலப்பா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களும் இருந்திருக்குன்னு. முடிந்தால் அதையும் ஒரு சில நாட்கள் நீங்க தொடரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மனசு விட்டு பேசுறதுக்காகவும் சிரிக்கிறதுக்காகவும் பாட்டு பாடுறது இப்படி ரொம்ப ஜாலியாக இருந்த அந்த நினைவுகள் எல்லாமே ரொம்ப திரும்பவும் ஞாபகம் வருது. அந்த மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு இங்க உங்களுடைய புதிய பயணம் அப்படிங்கிறது அடுத்த வருடத்திற்கான பயணமும் தொடங்குது. அந்த பயணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் எல்லாமே சிறப்பா நடக்கிறதுக்கும் உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக இருக்கணும். அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கிருத்திகா ஸ்ரீதர் அவர்களுடைய நல்வழி என்ற பிறந்தநாள் சிறப்புரையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் ராஜலட்சுமி, கலாபம் சங்கர், சக்சஸ் வனிதா, கோவிந்தராஜ், கண்ணன், கிஷோர், அன்பு சார், பவளமணி, மாரி கணேஷ், மோகன், தர்மலிங்கம், சிவா, கிளியூரான் அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட பவளமணி அம்மா, அருள் சேவியர் சார், அன்பு சார் அனைவருக்குமே மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.